இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈஸியான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். அது சப்பாத்திக்கு ரெகுலரா நம்ம சாப்பிட்ற சைட் டிஷ்ஷை விட இது ரொம்பவே சூப்பரா யூனிக்கா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி மூன் ஷேப்ல ஆனியனை கட் பண்ணி எடுத்துங்க. வாங்க இப்போ அந்த சைட் டிஷ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பேன் சூடாயிடுச்சு, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம் 2. கொஞ்சம் இது வதங்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாய், கொடமிளகாய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதிலையே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். 3 முட்டை அல்லது 5 முட்டை இப்படி சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் எதுவும் கிளற வேண்டாம், அப்படியே விட்டுடுங்க. இப்போ இதில் மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையானதை இடிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதோட சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள், இது எல்லாத்தையுமே 1-2 நல்லா தட்டிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணுவோம். பாதி குக் ஆயிருக்கு. ஸோ இந்த டைமில் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, அதை இதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுறணும். இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே வச்சிடலாம். இப்போது நமக்கு சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான சைட் டிஷ். இது நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால ஒட்டாமல் நீட்டாக வருது. ஸோ இதை நம்ம தேவைக்கு கட் பண்ணி அப்படி சப்பாத்திக்கு மேலே நம்ம வச்சு ரோல் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டாக இருக்குது. ஸோ மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எத்தனை சப்பாத்தி வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபாயிஸா, ஃபவுண்டர் ஆஃப் காயில் சமையல் மசாலா. ஸோ நான் சாப்பிட போகிறேன்.